நமக. நேற்று உரையில் ஸ்ரீ ராகவேந்திரர் எவ்வாறு மேகங்களை திரட்டி ஒரு நிழல்பாதையை அமைத்து சுடுமணலில் சிக்கிக்கொண்ட ஒருவனை காப்பாற்றினார் என்ற உரையை நாம் பார்த்தோம். அந்த உரையிலேயே எவ்வாறு இதை நிகழ்த்தினார் என்பதையும் பார்த்தோம். இதே போல ஒரு நிகழ்ச்சி ஆதிசங்கரர் வாழ்க்கையிலும் நிகழ்ந்தது. அதை நாளை பார்க்கலாம் என்று நாம் நேற்றைய உரையில் முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். கங்கையின் வடகரையில் ஸ்ரீ ஆதிசங்கரர் தமது சீடர்களுக்கு வேத தாத்பரியத்தை விளக்கத் துவங்கினார். அது சமயம் சனந்தனர் என்ற சீடர் அங்கு இல்லை. உடனே பார்வையை சுழல விட்ட போது அவர் கங்கையின் மறுகரையில் காஷாயங்களை உலர்த்தி கொண்டிருந்தார். அவரை வருமாறு ஸ்ரீ ஆதிசங்கரர் செய்கை காண்பித்ததும் குரு அழைத்து விட்டாரே என்ற பரபரப்பில் படகில் கூட அமராமல் அப்படியே கங்கையின் மீது நடக்கத் துவங்கினார். இது கண்ட ஆதிசங்கரர் கங்காதேவியை ஸ்மரித்து கொண்டதும் சனந்தனர் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அவரின் பாதங்களுக்கு சரியானபடி ஒவ்வொரு பத்மத்தை, அதாவது தாமரை மலரை நீரின் மேற்பரப்பில் தோன்றச் செய்தால் கங்காதேவி. சனந்தனர் ஆதிசங்கரரை அடைந்தார். சனந்தனரை பின்பு திரும்பி பார்க்க சொன்னபோது கங்கையிலே பத்மத்தால் அழகான பாதை உருவாகி இருப்பது கண்டு அதிசயித்து போனார். இதன் மீதா நாம் வந்தோம் என்று பிரமித்தார். பத்மத்தின் மீது அடியெடுத்து வைத்து நடந்து வந்தமையால் சனந்தனர் என்ற பெயர் மருவி பத்மபாதர் என்ற சிறப்பு பெயரை நிலையாக பெற்றார் அவர். ஆஹா, மகான்கள் நிகழ்த்தும் அற்புதங்கள் அனைத்தும் எவ்வளவு அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. அதாவது ஸ்ரீ ஆதிசங்கரர் அழைத்ததும் அப்படியே நடக்க தொடங்கிவிட்டார். பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கும் கங்கையை பற்றி அவர் கவலை கொள்ளவே இல்லை. குருவின் வாக்கே அவருக்கு முக்கியம். அதனால்தான் நடந்து வந்த பின்னரே இதெல்லாம் நடந்து வந்தோம் என்று அவருக்கு தோன்றியிருக்கின்றது. அங்கே ஸ்ரீ ராகவேந்திரர் பூமாதேவியை வேண்டினார். பூமி குளிர்ந்தது. இங்கே ஆதிசங்கரர் கங்காதேவியை வணங்கினார். பத்மம் குளிர்ந்தது. மகான்களின் திருவாயால் எதை சொன்னாலும் நடக்கும், எதை வேண்டினாலும் நடக்கும். அதுபோல தீவிர குரு பக்தி இருந்தாலும் எதுவும் நடக்கும். மிருத்திகையை கொடுத்து திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தி வா என்றதும் அந்த சீடர் இது என்ன மண்ணை கொடுக்கின்றாரே என்று எண்ணாமல் அதை பயபக்தியோடு எடுத்து சென்றதால் எப்படிப்பட்ட பலனை அடைந்தார் என்பதை நாம் முன்பே பார்த்தோம். அக்னியில் குதி மோட்சம் கிட்டும் என்றதும் ஒரு சீடன் குதித்தானே, அதுதான் குரு பக்தி. குரு பக்தியும் இறை பக்தியும் நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியம். இவை இரண்டும் நம்மிடம் இருந்தால் துன்பங்கள் நீங்கி சௌபாக்கியமாக வாழலாம். அந்த வழியில் நடக்க வேண்டியது நமது கடமை. கடமையை செய்வோம், பலன் தானாக வரும். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் தனது பரிவாரங்களுடன் மணற்பாங்கான பிரதேசத்தை கடந்து நடந்து பீஜப்பூரை நெருங்கிக் கொண்டிருந்தார். பீஜப்பூர் எல்லையே அவருக்கு அமோக வரவேற்பு காத்து கொண்டிருந்தது. அவர் பீஜப்பூருக்கு வரப்போவது முன்கூட்டியே யாருக்கும் தெரியாத போது இப்படிப்பட்ட வரவேற்பு எப்படி இது நடந்தது என்று சிஷ்யர்களுக்கெல்லாம் ஒரே வியப்பு. இந்த வரவேற்புக்கு காரணம் சுடுமணலில் சிக்கியவன் தான். ஸ்ரீ ராகவேந்திரர் தனது ஊருக்கு வருகின்றார் என்றதும் மறுவார்த்தை கூட பேசாமல் போய் வருகிறேன் சுவாமி என்று ஓடினானே, நேரே அவன் வேகமாக ஓடி பீஜப்பூரை அடைந்தான். சுவாமிகள் வருவதை எல்லோருக்கும் உரைத்தான். ஸ்ரீ ராகவேந்திரன் அருள் மகிமையை ஏற்கனவே உணர்ந்திருந்த மக்கள் எல்லோருமாக திரண்டு ஊர் எல்லையிலேயே அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். சுடுமணலில் சிக்கியவர் கூட ஸ்ரீமடத்திற்கு மிகவும் கைங்கரியம் செய்யும் ஒருவரின் மகன் என்பதும் தெரியலாயிற்று. அப்போது பீஜப்பூரை இப்ராஹிம் அடில்ஷா என்ற முகமதியர் ஆண்டு வந்தார். அவர் முகமதியராக இருந்தாலும் எல்லா மதத்தினரையும் ஒன்று போல நடத்தினார். அவரின் அமைச்சரவையில் நிறைய பிராமண பண்டிதர்களை அமர்த்தியிருந்தார். அவர்களெல்லாம் ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி சொன்னதும் அரசரே சுவாமிகளிடம் வந்து தமது அரசவைக்கு வருமாறு அழைத்தார். ஸ்ரீ ராகவேந்திரர் சாஸ்திரங்களையும் வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்வதையும் ஒரு நாடு சுபிட்சமாக இருக்க என்னென்ன தேவை என்பதை குறித்தும் அரசவையில் அருள்பாலித்தார். அங்கிருந்த பண்டிதர்களும் அரசரும் ஸ்ரீ ராகவேந்திரன் அருள் உரைக்கு அடிமையானார்கள்.
பண்டிதர்கள் அனைவரும் ஸ்ரீ ராகவேந்தரின் வழி நடப்பதாக உறுதி எடுத்துக் கொண்டார்கள். ஸ்ரீ சுவாமிகள் சில காலம் பீஜப்பூரிலே இருந்தார். சுவாமிகள் அருள் திறத்தை கண்ட அரசர் தமது அரசவை பண்டிதர்களோடு கலந்து ஆலோசித்து ஸ்ரீ ராகவேந்தர் அங்கிருந்து புறப்பட்ட போது அவருக்கு ஜகத்குரு என்ற பட்டத்தையும் அரசு சின்னமாக விளங்கிய வெண்குடையும் பரிசாக அளித்து கௌரவித்து வழி அனுப்பி வைத்தார். இனி வரும் உரையில் மீண்டும் சாதுர்மாசம் விரதம் ஆரம்பமாகப் போகின்றது. காலங்காலமாக கடைபிடித்து வந்த சாதுர்மாச விரத சாஸ்திரம் ஒன்றை உண்மையான பக்தனுக்காக மாற்றப்போவதையும் அதற்கு அவர் அளிக்கும் விளக்கத்தையும் நாளைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஸ்ரீ ராகவேந்திராய நமக.